இருந்திருந்தால் அதையும் தவிர்த்துவிட்டு இதை மிகப்பெரிய தியாகமாக நினைத்து எங்களுக்காக இதை தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கேள்வி. பேச்சுவார்த்தை தோல்விக்கு காரணமே கோடிக்கணக்கில் பணம் போடுற சினிமா துறையிலிருந்து கொஞ்சம் பெட்டியை நகர்த்தி விடுறதுக்கு தயங்குறதா ஒரு பேச்சு. கோடிக்கணக்கில் பணம் பெறல்றது என்றது வேற விஷயம். ஆனால் சுமையை யார் தலையில சுமத்துறோன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் அது எங்களுக்கு பாரமாக இருந்தால், இப்போ என் படத்தை பார்க்க வர நானே டிக்கெட் எடுப்பேன். நம்ம இப்போ நானே படத்துக்கு போகிறேன், விரும்பி ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா நான் முதல்ல வாங்கின டிக்கெட் ஒரு 500 ரூபாயை கொடுத்தாலே போதும், 4 டிக்கெட் கொடுப்பாங்க. யாருங்க? நான் ஒன்றும் எதிர்பார்க்கலங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு நடிக்கிறது. ஆமாம், நான் அரசாக இருந்தால் எதிர்பார்க்க மாட்டேன். உண்மையே சொல்லுகிறேன், சத்தியமான உண்மை சொல்கிறேன். அம்மா இந்த இடத்துல இருந்திருந்தால் இது 1 மணி நேரத்துடைய வேலை, 1 மணி நேரத்துடைய வேலையை அம்மா முடித்திருப்பார். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்யலாம், மனது வைத்து விட்டார். அல்லது வரிக்கு பொறுப்பேற்றுக்கிற வீரமணி ஆகட்டும், அல்லது அந்த இருக்கிற அல்லது தங்கமணி கோயம்புத்தூர் வேலுமணி ஆகட்டும், யாராக இருந்தாலும் உடனடியாக அமர்ந்து பேசி இது இவர்கள் பிரச்சனை தானே, திரையுலக பிரச்சனை கடந்து விட்டு போகட்டும் என்கிற போது அந்த காயம் இன்னும் பெரித ரணமாகிறதை தவிர அது அந்த காயத்துக்கு மருந்து போட ஆரம்பிங்கள் என்பதுதான் எனக்கு தெரியல, வெளிப்படையாக எனக்கு தெரியல. ஒரு வேளை அது இருந்தால் அதை எங்களுக்காக தியாகம் செய்யுங்கள் என்ற வேண்டுகோளைத்தான் வைக்க முடியும். அது நல்லா செய்கிறாங்கப்பா. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அழைப்பு ஏற்று வந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி. உங்களோட எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது கேள்விகள் எதாவது? ரொம்ப நன்றி.